உன்னத தேவனுடைய நாமத்திற்கு துதியும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாகுவதாக. உலகமெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கேள்வி எங்கள் பதில் என்ற நிகழ்ச்சியின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து தரும்படியாக போதகர் சங்கர் ஜோஷ்வா அவர்கள் நம்மிடம் உள்ளார்கள். நாம் அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர், சோஸ்திரம் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். தேவனுடைய கிருபையினால அநேக கேள்விகள், அநேகருக்கு நல்ல ஒரு பதில்களை நாம் வேதத்திலிருந்து படித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் நம்மிடத்தில் கேட்கப்பட்டிருக்கின்றது. முதல் கேள்விக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாஸ்டர், ஜோஷ்வா அப்படிங்கிற ஒரு நபர், நீங்கள் இல்லை, இன்னொரு ஜோஷ்வா அப்படிங்கிற ஒரு நபர் நாம் மெல்லிய சினிமா பாடல்களை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் பொழுது, கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது இன்னிசையான மெல்லிய சினிமா பாடல்களை கேட்பேன். அது என் இருதயத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் கேட்டுள்ளாரு. ஒரு வாலிப சகோதரர். அவருக்கு வேதாகம் சொல்லக்கூடிய பதில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? நம்ம என்ன காரணங்களை சொன்னாலும் இசை என்பது இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி யோசித்து பார்த்தாலும் இசை என்பது எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒன்று. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ சபைகளிலும் பாடல்கள் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒன்று. அப்போது இசையினால் நம்ம நிச்சயமாக மயங்குவோம். அதில் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது உண்மை. இந்த இசை என்பது குறிப்பிட்ட விதத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றத வேதாகமம் முழுவதும் நம்ம வாசிக்கிறோம். தேவன் சில இசைக்கருவிகளை ஏற்றுக்கொள்கிறார், சில இசையை அவர் வேண்டாம் என்று வெறுக்கிறார். தாவீதினுடைய எடுத்துக்காட்டிலிருந்து அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த சினிமா பாடல்கள் என்று வரும் பொழுது நம்ம இதை கேட்கலாமா, டிவி பார்க்கலாமா, இதெல்லாமே ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். வேதம் சொல்லக்கூடிய பிரின்சிபிள், அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இந்த பாடல்கள், சினிமா பாடல்கள் பொதுவாக எழுதக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒரு இச்சையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் எழுதுகிறாங்க. ஒரு சில பாடல்கள் ஒரு சில கருத்துக்களை உடைய பாடல்களாக இருக்கலாம். ஆனாலும் பேசிக்கான பிரின்சிபல் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எதை செஞ்சாலும் அது தேவனுடைய நாம மகிமைக்கென்று மட்டும்தான் செய்யணும். இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நபருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, நீங்கள் செய்வது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொடுக்குமா? அவங்க என்ன காரணத்துக்காக கேட்குறாங்கன்னு சொல்லும் பொழுது, மனசு கஷ்டமாக இருக்கும் பொழுது நான் அதை கேட்டால் எனக்கு ஒரு ஆறுதல்னு சொல்கிறாங்க. இந்த வேத வசனம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆறுதல். இதை காட்டிலும் சிறந்த ஆறுதல் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இந்த புஸ்தகம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில காரணங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காரணங்களை நான் வாசிக்கிறேனே. 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ தேறினவனாகணும். நான் இந்த கஷ்டத்தை நினைத்து சோர்ந்து போகக்கூடாது, நான் இந்த கஷ்டத்தை கடந்து போகிறதுக்கு தேறினவனாகணும்னு சொன்னால் சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது. இந்த வசனத்திற்கு தான் நம்முடைய கவனத்தை திருப்பணும். என்னுடைய மனதில் பாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாரத்தை மறக்கிறதுக்கு இந்த சினிமா பாடலை கேட்டு நான் கஷ்டத்தை மறக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் மதுபானம் குடித்து நான் கஷ்டத்தை மறக்கிறேன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியை பார்த்தோம். ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதல் தேவன் தரக்கூடியது. அதனோட எந்த வேதனையுமே சேர்ந்து வராது. ஒரே தெளிவு நிச்சயம் உண்டு. என்னன்னு சொன்னால், இதை செய்யும் பொழுது நம்மளுடைய பாரம் நீங்கும், நமக்கு ஆறுதல் கிடைக்கும், தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்யலைன்ற உறுதி நமக்கு இருக்கும். இப்போ சினிமா பாடலை கேட்கும் பொழுது ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், இது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, ஒருவேளை ஆண்டவர் என் மேலே கோவப்படுவாரோ, அந்த ஒரு பயம், ஒரு கேள்விக்குறி வரது எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு? வசனம் சொல்லுது, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். அதில் சந்தேகம் வருதுன்னா அதை செய்யாமல் இருப்பது நல்லது. நல்ல ஒரு அருமையான பதில் பாஸ்டர். சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் வெளிப்படையாக கேள்வியை கேட்டிருக்கிறாங்க.
நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம மறைமுகமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த தவறுகளை செய்து கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நமக்கும் சேர்த்து நல்ல ஒரு பதிலை வேதத்திலிருந்து அருமையாக கொடுத்தீங்க. ஆத்துமா சோர்வாக இருக்குது அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் தேவன் ஒருவர் மாத்திரமே, வேதாகம் மாத்திரமே அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக இன்னொரு ஒரு கேள்வி பாஸ்டர். சகோதரி சர்மினி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தன்னிடத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் நாம் வந்து தள்ளுபடி ஆகமங்களை ஏற்றுக்கொள்வதில்லை? அதாவது நம்ம பார்க்கின்றோம், யூதா வந்து தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ஏனோக்கினுடைய எழுத்துக்களை சொல்லி என்ன செய்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறதை நம்ம பார்க்கின்றோம். அதே போல் யோசுவாவினுடைய புஸ்தகத்தில் வந்து யாசேரின் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். இப்படி வேதாகமத்தில் குறிக்கப்பட்ட புஸ்தகங்கள், இன்னும் வேறு சில புஸ்தகங்கள் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம் வரலாற்றில். இப்படிப்பட்ட புஸ்தகங்களை நாம் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? இதை வந்து தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஒரு சில காரணங்களை நம்ம வரலாறு நெடுகிலும் நம்மளுடைய முன்னோர்கள், வேத அறிஞர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லா புஸ்தகங்களும் ஒன்றா எழுதி நமக்கு மொத்த புத்தகமாக வந்துடல. எல்லாம் தோல் சுருளாக இருந்தது. எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அதை வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அது ஆங்கிலத்தில் கேனன் ஆஃப் பைபிள் என்று சொல்லுவாங்க. அதை நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாட்டிற்கு தனியாக, புதிய ஏற்பாட்டிற்கு தனியாக என்று தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி அந்த கேனன் அப்படின்ற அந்த கேனனைசேஷன் ப்ராசஸை முழுசாக படிக்கலைனாலும் என்ன நியதிகளை அடிப்படையாக வச்சு ஏற்றுக்கிட்டாங்க, இதை தள்ளினார்கள் என்று ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கான்ட்ரடிக்ஷன் இருக்காது. வேதத்தில் இருக்கிற இந்த 66 புத்தகங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளதாக இருக்காது. ஆனால் தள்ளப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தள்ளுபடி ஆகமங்களில் பார்க்கும் பொழுது மரித்தோர் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். இன்னும் வந்துட்டு ஆண்டவர் சில காரியங்களை இந்த புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறதற்கு எதிராக சொன்னது போன்ற ஒரு தோற்றத்தை, கருத்துக்களை உடையதாக காணப்படும். அதனால் முதல் காரணமாக அதை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் அது முதல் காரணம். ரெண்டாவதாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நிறைய பழைய ஏற்பாட்டு மேற்கோள்கள் புதிய ஏற்பாட்டிலும், புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு சிலர் எடுத்து கொடுத்த அந்த மேற்கோள்கள் இன்னொரு இடத்துல வருகிறதையும் நம்ம பார்க்க முடியும். பவுலுடைய எழுத்துக்களை குறித்து பேதுரு எழுதுகிறதை நம்ம வாசிக்க முடியும். ஸோ ஒரு இடத்தில் வரக்கூடிய எழுத்தானது, வார்த்தையானது, வாக்கியமானது இன்னொரு இடத்தில் மேற்கோள் காட்டப்படும். நல்ல ஒரு பதிலை சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ச்சியாக இதனுடைய பதிலை நாம் படிப்போம். அன்பான நேயர்களே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். வாருங்க, நாம் தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், ஏன் நாம் வந்து தள்ளுபடி ஆகமங்களை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து அதை பற்றி சொல்லுங்கள் பாஸ்டர். ஆமாம், முதலாவது காரணமாக வேதம் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்காது என்று வசனம் சொல்கிறது. அதன் அடிப்படையில் அந்த புத்தகங்களை ஏற்கவில்லை. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், வேதாகமத்திலே மேற்கோள்களை நாம் இந்த புஸ்தகத்திலிருந்து இன்னொரு புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அப்படி நிறைய புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். அது மாதிரியான மேற்கோள்கள் எதுவுமே அந்த தள்ளப்பட்ட ஆகமங்களுடைய மேற்கோள்கள் மற்ற புஸ்தகங்களிலே காணப்படவில்லை. அது ரெண்டாவது காரணமாக நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக, பெரும்பான்மையான அந்த தள்ளப்பட்ட ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய புஸ்தகங்களிலே பழைய ஏற்பாடு, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் சார்ந்த ஆகமங்கள் சிலது இருக்கும். நம்ம வந்துட்டு நிறைய ராஜாக்களுடைய வர்த்தமானங்களை இந்த புஸ்தகத்தில் வாசிக்கலாம், அவர்களுடைய வர்த்தமானங்களை இதில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லிலாம் நம்ம வாசிப்போம். அதெல்லாம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே செப்டியாஜென்ட் அப்படின்ற ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்பு எபிரேயத்திலிருந்து மாற்றப்பட்டது. இதுதான் வேதாகமம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்கென்று அதை முறைப்படுத்தி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து வரக்கூடிய காலத்தில் அது இருந்தது. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்கள் என்று சொல்லி அந்த வரையறை இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் அதை தான் பயன்படுத்தினார். அந்த காலகட்டத்திலே யூதர்கள் எதை பயன்படுத்தினார்களோ அதை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். அது குறைவுள்ளதாகவோ ஏதாவது சேர்க்கப்பட வேண்டியதாக இருந்திருந்தாலோ இயேசு கிறிஸ்து நிச்சயம் சொல்லியிருப்பார். இது போதுமானது, இதற்கு மேல் ஒன்றும் சேர்க்க வேண்டாம் என்கிற காரணத்தில் தான் இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தினாரே தவிர அதில் எதையும் கூட்டவில்லை, குறைக்கவில்லை.
ஸோ அப்போ பழைய ஏற்பாடு செட்டில்டு ஒன். சரி, அப்போ அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அது எல்லாமே இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னாடியே சேர்க்கப்பட்டுட்டு அதை இயேசு கிறிஸ்துவும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் பாஸ்டர். அப்போ புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் உள்ள புஸ்தகத்தை எப்படி பாஸ்டர்? இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் வரும்போது தான் அடுத்து இருக்கக்கூடிய 2 காரணங்கள், மொத்தம் 5 காரணங்கள் நம்ம பார்க்குறோம். முதல் 3 காரணங்கள் பார்த்துட்டோம். அடுத்த 2 காரணங்களை பார்க்கும்பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமாக தான் நம்ம புதிய ஏற்பாட்டு காரியத்தை புரிந்து கொள்ள போகிறோம். மல்கியா புஸ்தகத்தில் கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதத்தினுடைய பழைய ஏற்பாடு முடிகிறதை நம்ம பார்க்கிறோம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதுதான் கடைசியாக பேசுனது. இது யாரை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், வரப்போகிற ஒரு தூதனை குறித்து சொல்லக்கூடியது. தேவன் வரப்போகிறார், தேவனுக்கு முன்பாக ஒருவன் வந்து வழியை ஆயத்தம் செய்வான். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இது எப்போ எழுதப்படுதுன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பு ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ அந்த 400 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு தூதனும் வரவில்லையா அப்படின்னா, இதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த தூதனை குறித்து நம்ம எங்கே வாசிக்கலாம்னா, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அந்த எலியாவை குறித்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே வந்து சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்போ நம்ம எதை பழைய ஏற்பாட்டில் கடைசியாக வாசித்தோமோ புதிய ஏற்பாட்டில் அதை துவக்கமாக வாசிக்கிறோம். அப்போ இதற்கு இடைப்பட்ட காலத்தில் எந்த விதமான தேவனுடைய தூதனோ எந்த விதமான தேவனுடைய வெளிப்பாடோ கொடுக்கப்படவில்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய புத்தகங்கள் சேர்க்கப்பட்டது. அதை எதையுமே ஆண்டவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பாக புதிய ஏற்பாட்டிலும் அதை சேர்த்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து காலத்தில் யோவான் ஸ்நானன் வருவது தான் மல்கியாவிற்கு அடுத்த வெளிப்பாடு. ஸோ புதிய ஏற்பாட்டில் இதுதான் தொடக்கம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்துக்கு நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எதை எடுத்து வாசித்தாலும் தொடக்கம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு தான். குரானாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கும் பொழுது குடிமதிப்பு எழுதக்கூடியதை நம்ம பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே யோவானுடைய பிறப்பு தான் குரானாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்கும்போது முதலாவது. ஸோ அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம் இதுதான். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 5வது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய வேதாகமத்தில் தான் இந்த தள்ளுபடி ஆகமங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அவங்க முன்னதாகவே இதை சேர்த்திருந்தால் நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ஆனால் இதை அவர்கள் எப்பொழுது செய்கிறார்கள் என்று சொன்னால் 16ஆம் நூற்றாண்டில் தான் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. 4ஆம் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாட்டினுடைய வேத புத்தகங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வரைமுறைப்படுத்தப்பட்டாச்சு. அதாவது நம்ம இப்போ கையில் வச்சிருக்கிற முழு வேதாகமும் வரைமுறைப்படுத்தப்பட்டாச்சு. ஆமாம், அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகளுக்கு மேலே கடைபிடித்து வந்தாங்க. இவர்களுடைய கோட்பாடுகளுக்கு இந்த வேதம் ஒத்துழைக்காமல் இருக்கிறது, நம்முடைய கோட்பாடுகளுக்கு வேதத்தின் மூலமாக விளக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஏன்னா 16ஆவது நூற்றாண்டில் தான் சீர்திருத்தங்கள் அதிகமாக வந்துச்சு. வேதாகமம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இதை படிக்க ஆரம்பித்தா நம்ம சொல்லக்கூடிய கோட்பாடுகள் தவறு என்று மக்கள் புரிந்து கொள்வாங்க. வேதத்தில் நமக்கு ஆதரவான புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தள்ளுபடி ஆகமங்களை 16ஆம் நூற்றாண்டிலே கத்தோலிக்க திருச்சபை சேர்க்கிறது. ஸோ இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால தான் நாம் அந்த புத்தகங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்ல ஒரு அருமையான பதிலை ஒரு வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். நிச்சயமாக இப்போ வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ஏன் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், ஏன் அந்த வசனங்களை நம்ம வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்ல ஒரு பதிலாக இருந்திருக்கும் பாஸ்டர். அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கின்றது. என்ன கேள்வி அப்படின்னா, குறி சொல்வது குறித்து பாஸ்டர். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா அதை எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு குறி கேட்கக்கூடியது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஜோசியம் பார்க்குறது, இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் நாம் வந்து குறி பார்க்கலாமா? வேதம் இதை குறித்து என்ன சொல்கின்றது பாஸ்டர்? இந்த குறி சொல்லுதலை குறித்து வேதாகமத்தில் நம்ம நிறைய இடங்களில் வாசிக்க முடியும். இது பரவலாக காணப்பட்ட ஒன்று. இது என்னமோ வந்துட்டு இப்போ தான் நமக்கு ஜோசியம் பார்க்குறது, இந்த குறி சொல்கிறவங்க மந்திரம் சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்கிறது தான். வேதத்தில் வந்துட்டு இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார், இப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு எச்சரிப்பு கொடுத்தார்.
இன்னும் ராஜாவாகிய சவுல் போனதெல்லாம் நம்ம குறித்து வாசிப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? அப்போது யாராவது வந்துட்டு இந்த மாதிரி குறி சொல்லுதல், ஜோசியம் பார்க்குதல், இது போன்ற காரியங்களை சொன்னாங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஆண்டவர்கிட்ட தானே விசாரிக்கணும், இதிலெல்லாம் விசாரிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். என்கிட்ட தான் விசாரிக்கணும்னு அவங்களுக்கு சொல்லித் தருகிறார். சரி பாஸ்டர், நல்ல ஒரு பதிலை நீங்கள் சொன்னீங்க. அப்படின்னா நம்ம குறி சொல்லுதல் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்தோம், வேதத்திலேருந்து பார்க்குறோம். தேவன் அதை அருவருக்கக்கூடியதாகவும் நமக்கு ஒரு தடை, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும் வேதத்திலேருந்து சொன்னீங்க பாஸ்டர். ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்கலாம் பாஸ்டர். அன்பான நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாருங்க, தொடர்ந்து படிப்போம். பாஸ்டர், இந்த நேரத்திலும் மீண்டும் ஒரு கேள்வி நம்மிடத்தில் கேட்கப்பட்டிருக்கின்றது. சகோதரி சோனியா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தைகள் பரலோகத்துக்கு வருவார்களா? அதோடு சேர்த்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, நாம் வேதத்தில் பார்க்கின்றோம், தேவன் சில நேரங்களில் பெற்றோர்களுடைய தவறினால், அவர்களுடைய பாவத்தினால் அவர்களுடைய குழந்தைகளையும் அடிக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்படி பெற்றோர்களுடைய பாவத்தினால் அடிக்கப்பட்டு மரித்து போன குழந்தைகளும், உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை தேவன் அடிக்கிறாரு, அந்த குழந்தை மரித்து போகுது. இப்படிப்பட்ட குழந்தைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்களா பாஸ்டர்? இது அவர்களுடைய கேள்வி. ஓகே, நல்ல கேள்விகள். நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே நம்மையே யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, நம்மை வேதத்தில் இன்னும் அதிகமாக தேடி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆழமான கேள்விகளாக இருக்கிறது. நம்ம சாதாரணமாக கடந்து போயிருப்போம் வாசிக்கும் பொழுது. ஆனால் யோசிக்கும் பொழுது இது ஒரு முக்கியமான கேள்வியாக தோன்றும். ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கும் தெரிந்தவர்கள், நம்முடைய சபையார்கள் கை குழந்தைகளை இழக்கிறதை நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக. ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஆறுதல் என்னென்னா, கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமாக தேவனுடைய வருகையிலே நாம் இந்த குழந்தையை பார்ப்போம் அப்படின்ற ஆறுதலை சொல்கிறோம். வேதம் அதற்கு இடம் கொடுக்கிறதா? வேதத்தில் உண்மையாகவே அந்த குழந்தைகள் பரலோகம் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு சில வசனங்கள் நமக்கு ஆறுதலான வசனங்களாகவும், சில இடங்களிலே நமக்கு இன்னும் தெளிவு இல்லாதது போலவும் இருக்கும். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இங்கு சிறு பிள்ளைகள் வரும் பொழுது சீஷர்கள் தடை பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை அதட்டினார். என்ன சொல்லி அதட்டினார்னா, சிறு பிள்ளைகள் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது. இந்த சிறு பிள்ளைகள் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இன்ஃபேண்ட் அப்படின்ற வார்த்தை வரும். அப்படின்னா இன்ஃபேண்ட்னா கைக்குழந்தை, அதுதான் நம்ம அதுக்கான மொழியாக்கமாக பார்க்குறோம். அப்போ இந்த குழந்தைகள் பரலோகம் வருமா அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கானது தான் பரலோக ராஜ்யம். ஸோ அப்போது நம்ம குழந்தைகள் பரலோகம் வருவார்களா அப்படின்ற கேள்விக்கு வேதம் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, குழந்தைகள் பரலோகத்திற்கு வருவார்கள். திருமதி எலன் ஒயிட் அவர்களுடைய எழுத்துக்கள் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்னு சொன்னால், அந்த மாதிரி குழந்தைகள் உயிர்த்தெழுதலின் அந்த காலை வேளையிலே அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களால் பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அவர்களுடைய பெற்றோரின் கரத்திலே கொடுக்கப்படும் என்றும், இன்னும் சைல்ட் கைடன்ஸ் புத்தகத்தில் 565, 566வது புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இந்த அனுபவத்தை இன்னும் டீட்டெயில்டாக அவங்க எழுதுவாங்க. அதனால் குழந்தைகள் பரலோகம் வருவார்களா மாட்டார்களா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் வேதத்தின் அடிப்படையில் நன்மை தீமை அறியத்தக்க வயதிலே நாம் நன்மை வேண்டாம் தீமை வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் நம்ம பரலோகத்தை நிராகரிக்கிறோம். அதற்கான வாய்ப்பே கொடுக்கப்படாத போது, நமக்கு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்கிறது, நம்ம எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் நாம் அறியாமையினால் செய்த காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த குழந்தைகள் ஒன்றும் தெரியாமல் மரித்தது அவர்களுடைய தவறு அல்ல. அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாத போது அவர்களை எப்படி நியாயந்தீர்க்க முடியும்?
வசனம் சொல்லுது பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. திருமதி எலன் ஒயிட் எழுத்துக்களும் அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்பதற்கு ஆதாரமாக உள்ளது. சரி பாஸ்டர், நல்ல ஒரு பதிலாக நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். மரித்து போன குழந்தைகள் வந்து என்ன செய்வாங்க, உயிரோடு எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. அந்த கேள்வியினுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, பெற்றோர்களுடைய பாவத்தினால் அடிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் பாஸ்டர் யாருமே தன்னுடைய நீதியினால் மற்றொருவரை ரட்சிக்க முடியாது. அது எந்த அளவிற்கு உண்மையோ, தன்னுடைய பாவத்தினால் மற்றவர்கள் தண்டிக்கப்பட முடியாது அப்படின்றது உண்மை. அதாவது இவர்களுடைய பாவத்தினால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரலோகம் தடை பெறாது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனால் இந்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது பத்சேபாலுக்கு பிறந்த குழந்தையை தேவன் அடித்தார், அது செத்தது என்பது உண்மை. வேதம் சொல்லாததை நம்ம சொல்லலை, வேதம் சொல்லக்கூடியது உண்மையை உண்மையாகத்தான் நம்ம சொல்கிறோம். வேதமும் அப்படித்தான். தேவனுக்கு பிடித்தமான நபர்கள் அப்படின்றதுக்காக அவங்க செஞ்ச தவறு ஆண்டவர் ஒருபோதும் மறைக்க விரும்பவில்லை. அவர்கள் செய்த தவறையும் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஆவியானவர் மூலமாக. இந்த வசனத்தில் நமக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த பூமியில் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு மன்னிக்கிறார். தாவீதை ஆண்டவர் மன்னித்தார். சங்கீதம் 51 அதனுடைய அனுபவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவை அவர்கள் இந்த பூமியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். அந்த குழந்தை இறந்தது அவர்கள் பாவத்தினுடைய விளைவை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால் ஆண்டவர் அவர்களை தண்டித்தார். விளைவை ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே சென்று அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்ததா அப்படின்னா மன்னிப்பு கிடைத்தது. இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம அந்த வசனத்தை கூட வாசிப்போமே. எசேக்கியேல் புஸ்தகத்தில் நம்ம அந்த வசனத்தை மரித்தோருக்காக ஜெபம் பண்ணுதலை குறித்த கேள்விக்கு நம்ம பதிலாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 14 அதிகாரம் 20 வசனம், நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதே ரூல் தான் பாவத்திற்கும் அப்ளிகபிள். தங்களுடைய பாவத்தினால பிள்ளைகள் பரலோகத்தை இழந்து போவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா ரட்சிப்பு தனிப்பட்டது. நல்ல ஒரு அருமையான பதில் பாஸ்டர். இந்த நேரத்திலும் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சகோதரர் தன்ராஜ் அப்படிங்கிற நபருடைய ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, களியாட்டங்கள் வந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கின்றது. கலாத்தியர் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது களியாட்டங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்கின்றது. அப்போனா வந்து நம்ம எந்த ஒரு விளையாட்டுமே செய்யக்கூடாதா? இப்போ கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எந்த ஒரு விளையாட்டுமே நம்ம விளையாடக்கூடாதா பாஸ்டர்? அதாவது உடற்பயிற்சி அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்திற்கு முன்பாகவே மனிதனை படைத்த ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே கொண்டு போய் என்ன செய்ய வச்சார் அப்படின்னு சொன்னால், நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். புதிய ஏற்பாட்டிலும் களியாட்டு என்பது நம்முடைய சிந்தனையை ஆண்டவரை விட்டு விலக்கக்கூடியது அப்படின்ற பொருள் தான். ஆனால் விளையாட்டு என்பது நம்ம சரீரத்திற்கு தேவையான ஒரு ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் அதை நம்மை தேவனை விட்டு விலக்காதபடிக்கு நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் அதை ஒரு போட்டியாக அதை நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. அதை ஒரு ஆரோக்கிய சார்ந்ததாக மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், அதை பார்க்க வேண்டும் என்று நல்ல ஒரு பதிலை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து நல்ல ஒரு கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை கொடுத்ததற்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய ஊழியத்தையும் வெகுவாய் ஆஸ்வதிப்பாராக. அன்பான நேயர்களே, இன்றைய நேரத்திலும் நீங்கள் அநேக கேள்விகளுக்கு நல்ல ஒரு பதிலை வேதத்தின் அடிப்படையில் தெரிந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிக்கின்றோம். இந்த கேள்விகளிலிருந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களை நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்து அதன்படி வாழ்வதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.